இந்த எபிசோட நாம இயக்குனர் சிவா இயக்கத்தில் எழுந்திருக்கிற கங்குவா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் சூர்யா கோவாவில் போலீஸாரால் முடியாத விஷயங்களை பணம் பெற்றுக்கொண்டு செய்து முடித்து வராரு. இவருக்கு உதவியாளராக யோகி பாபு இருக்காரு. வெளிநாட்டில் உள்ள ஒரு ஆராய்ச்சி கூடத்திலிருந்து தப்பித்த சிறுவன் ஒருவனை சூர்யா காப்பாற்றுறாரு. அந்த சிறுவனை சூர்யா தொட்ட பிறகு சூர்யாவுக்குள் முன்ஜென்ம விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. இறுதியில் அந்த சிறுவனுக்கு சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம், அந்த சிறுவன் யார், எதற்காக ஆராய்ச்சி கூடத்திலிருந்து தப்பித்தான், ஆராய்ச்சியின் பின்னணி என்ன, இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடிச்சிருக்கும் சூர்யா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறான்னு சொல்லலாம். நிகழ்கால சூர்யாவை விட பிளாஷ்பேக் சூர்யா நடிப்பில் அதிகம் ஸ்கோர் செய்து இருக்காரு. குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் கவனிக்க வைத்திருக்கிறாரு. ஆனால் படம் முழுக்க அதிக காட்சிகளில் கத்திக்கினே இருக்கிறான்னு தோணுது. நாயகியாக நடித்திருக்கும் திஷா பதானி கவர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. யோகி பாபு, ரெடின் கிங்ஸ் ஆகியோரின் காமெடி ஒர்க்கட் ஆகலன்னு தோணுது. பாபி தியோல் வில்லத்தனத்தை மிரட்டி இருக்கிறாரு. மற்ற கதாபாத்திரங்கள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்திற்கு பெரிய பலம் தேவி ஸ்ரீபிரசாத்தின் இசைதான். பின்னணி இசை மூலம் வெளுத்து வாங்கி இருக்கிறாரு. ஒளிப்பதிவாளர் வெற்றியின் கேமரா அழகாக படம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். வரலாற்று பின்னணியை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். முதல் பாதி 20 நிமிடம் நம் பொறுமையை சோதித்திருக்கிறாரு. பிளாஷ்பேக் காட்சிகள் ஒரு சில இடங்களில் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அழுத்தமான காட்சிகள் இல்லாதது வருத்தம் அளிக்குது. தேவையில்லாத காட்சிகளை வேண்டுமென்றே தின்றது போல் அமைத்திருக்கிறாரு இயக்குனர் சிவா. படங்களில் எமோஷனல் காட்சிகள் அதிகம் ரசிகர்களை கவரும். ஆனால் இந்த படத்தில் எமோஷனல் ஒட்டவில்லை தான் தோணுது. கிராஃபிக்ஸ் காட்சிகள் சிறப்பாக இருக்கு. அதே போல அடுத்த படத்துக்கான லீடும் கொடுத்திருக்காரு.